அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்னைக்கு மிக்சர் தாங்க பண்ண போகிறேன். வீட்டில் நாம் எப்படி ஈஸியாக மிக்சர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்காக கடலை மாவு, அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா பூந்தி பண்ணுறதுக்கு மாவை கரைச்சி வச்சுருக்கேன். கூடவே வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கறிவேப்பிலை, அப்புறமா கார்லிக்கை இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி மிக்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ முன்னாடியே கடையில் எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிக்சருக்கு மெயினாக தேவையானதை வந்து பண்ணிக்கலாம். இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால அதுக்கு மிக்சர்னு பேர் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதோட பேர் தனி என்ன சொல்லுவாங்கிறது யாருக்காவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி போட்டுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆயிலில் போடணும்னு அவசியம் கிடையாது. சீக்கிரமாகவே வெந்துடும். போட்டுட்டு உடனே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ பூந்தி ரெடி பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிற ஜல்லடை கரண்டி வந்து ஹோல் பெருசாக இருக்குது. அதனால் வந்து பூந்தி வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு. பார்க்க அந்தளவு ஷேப்பு வரல. எது கால் முளைச்சி, கை முளைச்சி, வால் முளைச்ச மாதிரியான ஷேப்பு வந்துருச்சு. நமக்கு ஷேப் எதுவும் முக்கியம் கிடையாது. டேஸ்ட்டு தான் முக்கியம். மிக்சர் கூட மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிடணும். அதுக்காக தான் பார்த்தீங்களா, ஒன்றுக்கு கால் முளைச்சி, கை முளைச்சி, கொடுக்கெல்லாம் முளைச்சிருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. பூந்தி எந்த ஷேப்பில் வந்தால் என்ன, நம்ம எப்படி வாயில் போட்டு நொறுக்கி தானே சாப்பிட போகிறோம். பூந்தி நான் 2 ரவுண்டு போட்டு எடுத்துட்டேன். பூந்தியுமே அப்படி தான், கருக்க விடக்கூடாது. சீக்கிரமாகவே வெந்துடும். சீக்கிரமாகவே கரெக்டான பதம் பார்த்து எடுத்துடணும். இது 2 ரெடி பண்ணதுக்கப்புறமா இது ஆயிலை நம்ம வேர்க்கடலை மற்ற பொருட்கள் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வேர்க்கடலை வந்து கருக விடாமல் எடுக்கிறது நல்லது. ஆனால் நான் இன்றைக்கி பண்ணது கொஞ்சமாக கருகிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கருக விடாமல் பார்த்து கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை எடுத்ததுக்கப்புறமா பொட்டுக்கடலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் இடித்து வச்சுருக்க கார்லிக்கை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கார்லிக்கு நல்லா ஃப்ரை ஆனால் தான் அந்த வாசனை வரும். அது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ கார்லிக் எடுத்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் அப்படி தான் நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூட இன்னுமே வேறு பொருட்களை நிறைய விருப்பம் உள்ளது மாதிரி சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்டு ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நேந்திரங்கிற ரவுண்டாக சிப்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்ம எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக நான் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். நிறைய பொருட்களை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இதுக்கு மிக்சர்னு பேர் வந்துச்சான்னு தெரியல. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மிக்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.